ஊராட்சி துறையில் சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் ஒரு சில திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து அந்த பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களுடைய பயன்பாட்டிற்காக 35 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 391 வாகனங்கள் வழங்குவதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. அதனுடைய அடையாளமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது 10 வாகனங்களை கொடியசைத்து தலைமைச் செயலகத்திலிருந்து கொடியசைத்து அந்த வாகனங்களுடைய பயன்பாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருச்சி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 71 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையினுடைய சார்பில் திருநங்கைகளுடைய நலனிற்காக சேவை வழங்குவதற்காக 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருதினை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை சந்தியா தேவி அவருக்கு வழங்கப்படுகிறது. எனவே அதனையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் வைத்து வழங்குகிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 10 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 50,000 லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட 2 பால் பண்ணைகள், 5,000 லிட்டர் திறன் கொண்ட தயிர் மற்றும் மோர் தயாரிக்கக்கூடிய ஆலை மற்றும் ஆய்வக கட்டடம் ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் பொடையூரில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கக்கூடிய பணிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.